சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நான் ஒரு 5-6 பல்லு பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது நான் ரவுண்டாக மீடியம் சைஸில் வாழைக்காய் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காய் நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா வாழைக்காய் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு தூள் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இதை நல்லா கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நம்ம அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அடி பிடிக்காமல் உடையாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுவையான வாழைக்காய் ரெடி.